வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு புதிய கான்ட்ராக்டாக, பழைய கான்ட்ராக்ட் எக்ஸ்பயர் ஆகிற காரணத்தினால இப்போ புதிய கான்ட்ராக்டில் நம்ம இருக்கிறோம். கடந்த 2 நாட்களாக என்ன நடந்தது அப்படின்றத பார்ப்போம். பழைய கான்ட்ராக்ட் முடிகிறப்ப நம்ம என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தோன்னா காப்பர் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றது நம்ம எதிர்பார்ப்பாக இருந்தது. அந்த அடிப்படையில் 30ஆம் தேதி மார்க்கெட்டில் இருந்து பார்த்திங்கன்னா 222 அப்படின்ற இடம் மிக முக்கியமான இடம் அப்படின்றத பல முறை போன கான்ட்ராக்ட்லேயே குறிப்பிட்டு சொல்லியிருந்தோம். 222க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்த காரணத்தினால மார்க்கெட் ஓரளவு பையிங்க்கு சாதகமாக இருந்து 226 அப்படின்ற அடுத்த ஜோனையும் கிளியர் பண்ணி 229 பக்கமாக க்ளோஸ் ஆகிருந்தது. நேற்று மார்க்கெட் 230க்கு மேலே மறுபடியும் ஒரு ஹையர் க்ளோசிங்காக இருந்தது, ஹையர் ஓப்பனிங்காக இருந்தது, அதிகமான ஓப்பனிங்காக இருந்தது. ஆனால் மார்க்கெட்டால் நேற்று மார்க்கெட்டில் ஒரு பெரிய ப்ரைஸ் ஆக்ஷன் நம்ம எதுவும் பார்க்க முடியல. ஒரு பெரிய கன்சாலிடேஷன்லேயே காப்பர் மார்க்கெட் அப்படியே இருந்திருக்கு. ஒரு மூமெண்ட்டே இல்லாமல் கடைசி 277.7 அப்படின்ற இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, முன்னாடி நாள் மார்க்கெட்டோட க்ளோசிங்கை விட கொஞ்சம் கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. சரி, காப்பர் மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தெளிவாக காப்பர் மார்க்கெட்டில் இந்த கான்ட்ராக்டில் நம்ம திட்டம் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா இங்கே ஒரு பெரிய ஆரஞ்சு கலரில் ஒரு ஜோன் மார்க் பண்ணியிருக்கிறேன். எப்போவுமே சின்னதாக தான் மார்க் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா 22லேருந்து 26 வரைக்கும் ஒரு பெருசாக போட்டிருக்கிறோம். ஏன் அப்படின்ற காரணத்தை பார்ப்போம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது 1 மணி நேர சார்ட். ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக்கும் ஒவ்வொரு மணி நேரத்தை குறிக்குது. மே 13ஆம் தேதி இதே கான்ட்ராக்டில், இந்த கான்ட்ராக்டோட ஹிஸ்ட்ரி தான் இது, 422க்கு மேலே போக முடியாமல் இந்த இடத்துல திணறி இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்த காரணத்தினால ப்ரைஸ் அதுக்கப்புறம் பல முறை மேலே போக முயற்சி செஞ்சு அது பலன் கொடுக்காமல் மார்க்கெட் வந்த லோ 398. இந்த கான்ட்ராக்டில் 2 தடவை 398 வந்துட்டு ஜூன் 12ஆம் தேதி 398லேருந்து மார்க்கெட் மேலே போக ஆரம்பித்தது தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற 430. ஆமாம். ஸோ என்ன இதுலேருந்து தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 398லேருந்து 30 பாயிண்ட்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக மார்க்கெட் மேலே போயிருக்கு காப்பர். பல இடத்துல கன்சாலிடேஷன் இருந்தாலும் அதோடைய தொடர்ச்சியாக ட்ரெண்டை மட்டும் பார்த்திங்கன்னா சந்தேகமே இல்லாமல் மேலே போனது காப்பர் மார்க்கெட்டை. இப்போ இந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அந்த காரணத்தினால தான் இந்த 422 அப்படின்ற இடத்த இந்த கான்ட்ராக்டுக்கு முக்கியமான இடமா இருக்கும் அப்படின்றத நம்ம முன்னாடியே அந்த இடத்துல கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்கிறோம். மூவிங் ஆவரேஜும் படிப்படியாக வந்து 422 பக்கமாக வந்து நிற்கிற சமயத்தில் அது இன்னும் மறுபடியும் உறுதி செய்து இந்த இடம் முக்கியமான இடமா மாறுறதுக்கு வாய்ப்புண்டு அப்படின்ட்டு அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இப்போவே 422லேருந்து 26 வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறோம். இந்த இடத்துக்குள்ளே ப்ரைஸ் ட்ரேட் ஆகிற சமயத்தில் பல தடவை இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்புண்டு. அதனால் இந்த இடம் வர வரைக்கும் மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும். இதை பிரேக் பண்ணி ப்ரைஸ் 422 கீழே வந்தால் தான் நம்மளால் செல்லிங்க்கு சாதகமான எந்த முடிவையாவது எடுக்க முடியும். அது வரைக்கும் மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். காப்பர் மார்க்கெட் மறுபடியும், ஏன்னா நம்ம என்றைக்குமே ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக எந்த ஒரு முடிவையும் எடுக்கிறதில்ல. காப்பர் மறுபடியும் ட்ரெண்டுக்கு சாதகமாக, அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக அமையும். அடுத்த டார்கெட் ஜோன் 432 தொடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற எதிர்பார்ப்போட ட்ரேடிங் ஆரம்பிப்போம். எப்பவும் போல் நம்ம குட்வில் சார்ட்டிங் டூல் நம்மளை கரெக்டான டைரக்ஷனில் வச்சுருக்கோன்னு எதிர்பார்க்கலாம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.